எங்களோட விலை வந்து 560 ரூபா. இது வந்து நாங்கள் எங்களோட வெல்கம் இந்த ஜப்னா பாய்ஸ் சேனல். நீங்க சேனலுக்கு புதுசுன்னா மறக்காதங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நாங்க நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா நல்லூருக்கு இருக்கு. நல்லூருக்கு பக்கத்துல நாங்க நிக்கிறோம். இந்த கடையில பாத்தீங்கன்னா என்ன சுவாரஸ்யம் பண்ண இந்த வீடியோல பனை சார்ந்த உற்பத்திகள் அனைத்துமே பனையால உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பொருட்கள், மற்றது குடிபானம் இருக்குது. ஏன்னா பல்வேறு வகையான தயாரிப்புகள் பனையால் உற்பத்தி செய்யப்படுறாங்க. இன்றைக்கு எந்த காரணம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இந்த குடிவானங்கள் தான் இது வந்து பனங்காய் பணியாரம். இது வந்து சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதை நாங்கள் சீசன் காலத்தில் உற்பத்தி செய்து பதப்படுத்தி அதை நாங்கள் வருடம் முழுவதும் எங்களுடைய கடையில நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதன் விலை வந்து தற்போதைய விலை வந்து 440 ரூபா. பனையால மட்டும்தான் உருவாக்கலாம். பழத்துல இருந்து சார் மர இதுல இருந்து செய்யப்பட்ட ரசாயன பதார்த்தங்கள் அந்த இதுல வந்து அந்த பழுதாகாம இருக்கிறதுக்கான பாதுகாப்பு பதார்த்தம் ஒன்று போட்டிருப்போமே தவிர மற்றபடி கெமிக்கல் ஒன்றும் இல்லை. இது வந்து கிரிபோசா சாமோசா மாதிரி இது எங்களோட தயாரிப்பு. இதுல வந்து தானியங்களோட புழுக்கொடியல் மாவும் சேர்த்திருக்கு. முந்தைய ஆஸ்பத்திரியில குழந்தைகளுக்கு கொடுக்கறது அது திரிபோசா. இது சமோசா. இது சமோசா இல்ல, கொழும்புல இருந்து வருது. இது நாங்க எங்களோட யாழ்ப்பாணம் தயாரிப்பு. சமோசா வந்து புழுக்கொடி. இது வந்து நாங்கள் தும்புகளை நீக்கி துப்புரவாக்கி வச்சிருக்கோம். இது வந்து காத்துல எங்களோட 330 ரூபா. அதுல அந்த ஒடியல் மற்றது அது இப்படி தான் இது வந்து 1/2 கிலோ 490 ரூபா. 490 ரூபா. இது பனங்கட்டி போட்டு செய்யப்பட்ட சாக்லேட் பனம். பால் டோய் மாதிரி இருக்கும். இதுல 65 ரூபாய். இது வந்து சொல்லுவாங்க. இதை நாங்க வந்து பனம்பானி, கிராம்பு, சீரகம், மிளகு, அரிசி எல்லாம் போட்டு பதப்படுத்தி டேஸ்ட் பண்ணப்பட்ட பினாட்டு. தற்போதைக்கு அந்த தனிப்பு நாட்டு இல்லை. அது வந்து அந்த பனங்கால அந்த நம்மளா காட்டின களி இருக்குதானே, அந்த களியை எடுக்கல நாங்கள் ஒரு பாய் மாதிரி ஒன்றை விரிச்சு அதுல ஒவ்வொரு நாளும் காய விட்டு ஊத்தி அதை தட்டாக்கி வெட்டி எடுக்கிறது. இது பனம்பாலத்துல செய்யப்பட்ட ஜாம். இந்த கடையில மட்டும் வெளியிடங்கள்ல இதுல வந்து எங்களோட கற்பகம் சென்ற வழியான் இருக்கும். இது எங்க யாழ் மாவட்டத்து இலங்கை பூராக மாவட்டத்துக்கு ஒரு கடையாண்ட இதுல இருக்குது. அது பனங்கட்டி போட்டு செய்த கேக். இது ஒடியல் மாவுல செய்யப்பட்ட பிஸ்கெட். இது 210 ரூபாய். 210 ரூபாய். இது நெல்லிக்கிரசுகள் மாதிரி பனம்பழத்துல செய்யப்பட்ட கோடியல். இது நீங்க 4 மடங்கு தண்ணி கலக்கலாம். இது விலை வந்து 400 ரூபா. ஒரு கெமிக்கல் அளவில் தானே. பனை ஓலையில செய்யப்பட்ட உற்பத்திகள். இதுல வந்து நாங்க ரே மாதிரி ஒன்று தயாரிச்சிருக்கிறோம். இதை நாங்க மேச வழியை வைத்து பிஸ்கெட்டுகள், சோடிஸ்கள் போட்டு பழங்கள் எல்லாம் டேபிள் வைக்கிறதுக்கு. இதுல பிளாஸ்டிக் பயன்படுத்த வேண்டாம். இதெல்லாம் ஒவ்வொரு விதமான ரேகள் இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில இருக்குது. இது மூன்றும் சேர்ந்தது 650 ரூபா. இது தனியா 560 ரூபா. இதுல வந்து நாங்க பனி ஓலையில இந்த மேல சிவர்ல தூக்க இந்த சிவர் மாத்தி என்று சொல்லுவாங்க, மைக்ரம் சொல்லுவாங்க. அதை நாங்க பனி ஓலையில செய்திருக்கிறோம்.
இது வந்து கழிவு பாவிக்கலாம், அங்கே வந்து கலர்கள் மாறாது. இதுல எங்களோட விலை வந்து 850 ரூபா. வீட்டுக்கு வடிவே தான் இருக்குமோ? வித்தியாசமான இதான், எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. செய்யப்பட்ட மாலை. பண சார்ந்த உற்பத்தியெல்லாம் மாலை. இந்த மாலை வந்து எங்களோட விலை வந்து 560 ரூபா. இதுகள் நிறைய அவர்களுக்கு நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்வார்கள். இது வந்து கழிவையும் பாவிக்கலாம், படங்களுக்கு போடலாம், நீண்ட காலமா பாவிக்கலாம். இது நாங்கள் வருஷம் புறா வச்சு பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சாமான் போட்டு வைக்கலாம். உடனே செய்த மாதிரியே இருக்கும். பனி ஓலை இந்த தன்மை வந்து அப்படி கொண்டு இருக்கிறது. மற்ற இந்த கண்ணுகள் வாங்க உள்ளதுனால ஆவிகள் வழியில போய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கேன். இதுக்காக நான் இதுல 3 சைஸ் இருக்கு. மரக்கறிகள் இது போட்டுக்கலாம். மரக்கறிகள் போட்டு இது வந்து காலையில் பனி வழியாக செய்யப்பட்ட பாய்கள். நல்ல குளிர்மையான இந்த பாயில படுத்து அந்த காலத்துல குளிர்மையாக இருக்கும்.